அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் ஒரு நாள் அறையில் தங்கியிருக்கிற போது ராத்திரி 2 மணிக்கு வந்து கடுமையாக வந்து கதவெல்லாம் உடைச்சி எங்களை வந்து அடித்து மண்டை கண்டையெல்லாம் வெட்டி, அன்றைக்கி நல்ல மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரே கரண்ட்டு கட்டு, எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய இது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க லைட்டு கீட்டை வந்து ஒரு 3 பேர் நாங்கள் இருந்தோம் ஒரு ரூமில். நான் இருந்தேன், பழமலைன்னு இப்போ அவர் வந்து விருதாசல வக்கீலாக இருக்கார், உதயகுமார்னு ஆத்தூரில் வழக்கறிஞராக இருக்கார், அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கார். அவங்க 3 பேர் தான் ரூமில் அங்கே வந்து இருந்தோம். அடித்து கடுமையான அடி எங்கள் 3 பேருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பணமாயிட்டோங்கிற முறையில் தான் அவங்க வெளியில் அந்த மழை தண்ணி அப்படியே நிற்கிறது தூக்கி அவங்கள போட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. மாணவர்கள் யாருமே வெளியில் வரவே முடியாது. வந்து யாரும் வேற பொதுமக்கள்னால் யாராவது கொஞ்சம் பேர் வருவாங்க, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், யாருமே வரல. அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் ஏதோ நிதானம் வந்துச்சு, கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சுது. அப்புறம் நானே எழுந்திரிச்சு, இந்த 2 பையங்களும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல, கூட இருந்தவங்க அவங்களுக்கும் அடி தான். அவருக்கு ஒருத்தர் தலையில் அடி, இன்னொருத்தருக்கு ரொம்ப கடுமையான அடி. அவர் எந்த பக்கமும் போய் விழுந்தார், இருட்டில் எங்கேயும் தெரியல. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் அப்படியே நான் நடந்து அப்படியே மெதுவாக வந்து இந்த மெயின் கேட்டில் போனால் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னவோ தெரியாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஹாஸ்டலுக்கு பின்புறமாக போய் ஒரு 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 சின்ன சுவர் காம்பவுண்ட், அதை தாண்டி அப்படியே போனால் அந்தாண்ட மருத்துவமனை,